வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரை தமிழ் மாதத்தில் மிக சிறந்த ஒரு மாதம். இந்த பராபவ வருடம் இதில் வரக்கூடிய இந்த ஆனி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன செய்யும் என்று பார்த்தோமானால், முதலில் மேஷராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பார்ப்போம். அற்புதமான மனிதர்கள், தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள், நிதானத்தை கைப்பிடிப்பதில் வல்லவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் அனைவருக்குமே உண்டு, வயது வித்தியாசம் இல்லாமல். இவர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன செய்யும், கிரகங்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தோமானால், மாதம் பிறக்கும் பொழுது குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு நல்ல பலன்கள் உண்டு. உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உத்தியோகம், வேலை, படிப்பு இவற்றிலெல்லாம் அற்புதமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பாக ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அமருவார். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய அவர் தனஸ்தானத்தில் அமருவது ஒரு நல்ல நேரம், நல்ல யோகம் என்று சொல்லலாம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க போகிறது. நல்ல செய்திகள் சேரப்போகிறது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறார்கள். இடத்தை வாங்குவது அல்லது கட்டின வீட்டை வாங்குவது போன்ற அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீர்கள் என்றால் பணி நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. கடகராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் ஆனி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசியில் சென்று அமரப்போகிறார். அங்குள்ள கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களின் மனதிற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளப் போகிறீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் ஆனி மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதி மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 10, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர். அவர் வக்ரம் பெறுவது ஒரு விதத்தில் நல்லது இல்லை என்றாலும் கூட ஒரு விதத்தில் நல்லதுதான். குருவின் பார்வை சனியின் மீது பதிவதால் அவருடைய கடுமையான பார்வை பலன்கள் குறைவாக இருக்கும். உங்கள் செய்தொழிலில் இருந்து வந்த குளறுபடிகள் அல்லது பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீர்ந்துவிடும். சனியின் பார்வை 2, 6, 9 இந்த இடங்களில் பதிகிறது. வக்ரம் பெற்ற சனியின் பார்வை என்பதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும். நிம்மதி கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைக்காக பல இடங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வியாபாரம், தொழில், உங்களுடைய தனியார் துறை சார்ந்த உத்தியோகம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் தலைமை பொறுப்புகள் தானாக தேடி வரும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் உண்டு. எது நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற மற்ற 12 ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.